வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு தமிழ் மூவியாக வந்து ரிலீஸ் ஆன யூத் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோவான கென் கருணாஸ் வந்து பிரவீன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட அப்பா அம்மாவை வந்து தேவதர்ஷினி அண்ட் சுராஜ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு டிப்பிக்கல் நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப் வந்து அவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து பிரவீன் வந்து 10th பாஸ் பண்ணி 11th வந்து அதே ஸ்கூல்லே வந்து ஜாயின் பண்ணுறாரு. அண்ட் அவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளார அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப பிரவீனுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ட்ரீம் அப்படின்னா 11th 12th ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணணும். அண்ட் அதே பொண்ணையும் வந்து காலேஜ்னு லவ் பண்ணணும். அண்ட் வேலைக்கு போய்ட்டு அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அதனாலே வந்து பார்க்குற பொண்ணெல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அண்ட் சில பொண்ணுங்க வந்து ரிஜெக்டும் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து அவருக்கு ஒரு லவ் லைஃபும் வந்து செட் ஆகுது. அண்ட் லவ்வும் பண்ணுறாரு. இப்படி இருந்தாலும் சில பல காரணங்களால் அந்த லவ் வந்து பிரேக்கப்பும் ஆகுது. அது என்ன எதுக்குங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இப்படி இருக்கிறப்ப அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப அவரோட கிளாஸ்லேயே இருக்கிற கனகவள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணையை வந்து லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போகிறப்ப அந்த பொண்ணு வந்து உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, எனக்கு நிறையா ட்ரீம் இருக்குது, பட் இருந்தாலும் உனக்கு எந்த ஒரு ட்ரீமுமே இல்லை, நீ வந்து 12th வந்து இதுவரையும் எந்த ஒரு சப்ஜெக்ட்லையுமே வந்து பாஸே ஆனதில்லை, ஸோ இப்படி இருக்கிறப்போ உன்னை நம்பி நான் வந்து எப்படி லவ் பண்ணுறது, நீ வந்து 12th பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அண்ட் இதுக்கு நடுவில் பிரவீனோட அந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு சின்ன ட்ராஜடி நடந்திருக்கும். ஸோ அது என்னங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து பிரவீன் வந்து அந்த பொண்ணு சொன்னதுக்காக சீரியஸாக வந்து படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து களத்தில் இறங்குறாரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த சப்ஜெக்ட்லையுமே பாஸ் ஆகாத பிரவீன் வந்து 12th வந்து பாஸ் பண்ணாரா இல்லையா. அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் பிரவீனோட அம்மா நினச்ச மாதிரி அவர் வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணாரா இல்லையா, எப்படி பாஸ் பண்ணுறாரு. அண்ட் கடைசியில் வந்து அவரோட லவ் லைஃப் வந்து என்ன ஆகுது. அண்ட் இதனால் அவர் ரியலைஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் என்னென்ன. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரவீனும் அவங்க அப்பாவான சுராஜும் வந்து அடிக்கடி பேசிக்கவே மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன எதுக்கு. அண்ட் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் பேசுனாங்களா இல்லையா. அண்ட் கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக வந்து நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. குறிப்பாக வந்து அந்த முட்டைக்கிழக்கி சாங் வந்து ஆல்ரெடி ஃபேமஸ் ஆயிருந்தது, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை ப்ளேஸ் பண்ண விதமும் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. அந்த கொரியோகிராஃபி எல்லாமே வந்து நீட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சுராஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. குறிப்பாக வந்து அந்த கடைசியில் பேசுகிற அந்த கிளைமேக்ஸில் பேசுகிற அந்த வசனங்கள் ஆகட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குடிச்சிட்டு அவர் வந்து ஒரு வசனம் வந்து பேசுவார் பிரவீன் கிட்ட. ஸோ அந்த ஒரு டைலாகாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து நீட்டாக வந்து அவர் போர்ட்ரே பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அடுத்து தேவதர்ஷினியோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்தது. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஹீரோவான கென் கருணாஸ் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு துருதுருப்பான ஒரு பையனாக வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் டான்ஸும் வந்து நல்லா பண்ணுறாரு, ஆக்ஷன் சீன்ஸும் வந்து நல்லாவே பண்ணுறாரு. ஸோ இன்னும் வந்து அடுத்தடுத்த படங்களில் அவர் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன். எப்படி பண்ணுறாருங்கிறத மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து குறிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்தில் நிறையா சாங் வந்து நான் கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சரி, ஓகே. அப்போ இந்த படத்தில் வந்து பிரச்சனையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த படத்தில் வந்து அவங்க ஸ்கூல் லைஃப்னு எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அந்த கான்செப்ட். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு அதை காலேஜ் லைஃப்னு போட்டிருந்தா கூட எந்த ஒரு மாற்றமும் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கதைக்களத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரொம்ப வந்து சினிமாட்டிக்காக வந்து இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு யதார்த்தத்துக்கு நெருக்கமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கனெக்டபுளாக பார்க்குற மாதிரி இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் வருது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அஃப்கோர்ஸ் ரியல் லைஃப்பில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் இதை பார்த்துட்டு யாராவது ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு ஸ்கூல் லைஃபுக்கு பதில் காலேஜ் லைஃப் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா கூட ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க கவனம் செலுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நீட்டாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் எண்டிங் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ரொம்ப ட்ராமாட்டிக்காக வந்து போயிட்டாங்களோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு பரபரப்புக்கும் அண்ட் அந்த ஒரு காமெடி அந்த டெலிவரி பண்ண விஷயத்துக்கும்
பேத்துக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே டிராஸ்டிக்காக வந்து சேஞ்ச் ஆன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டைல்யூட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சரி, ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பாக வீக்கெண்டில் போர் அடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்து நம்மளுக்கு இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. பட் 18 வயசு கீழே இருக்கிறவங்க பேரண்டல் கைடன்ஸோட பார்த்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் எண்டில் வந்து டெடிகேட்டட் டு ஆல் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் போங்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரவீன் வந்து அந்த ஹீரோவோட கதாபாத்திரமான பிரவீன் வந்து அடுத்தடுத்த பொண்ணுங்கள் லவ் பண்ணுறப்ப நம்மளுக்கே வந்து சரி என்னடா இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டே வந்து ஒரு சின்ன ஒரு டைலாக் மாதிரி ஒன்று சொல்லுவார். ஸோ அது ப்ளேஸ் பண்ண விதம் வந்து ஸ்மார்ட்டான ஒரு மூவ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணுற விஷயம், ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க கவனம் செலுத்திருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இன்னுமே இந்த படம் வந்து ரீச் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த படம் பார்க்குறப்ப நிறையா படங்கள் பார்த்த ஒரு ஞாபகம் வந்து நம்மளுக்கு வரதான் செய்யுது. அதை வந்து தவிர்க்கவே முடியல. ஸோ அதுதான் வந்து இந்த படத்துக்கான ஒரு சின்ன மைனஸாக வந்து நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பட் நெவர்தலெஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் இருந்து போர் அடிக்காமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் எனக்கு சொல்லுவேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.